வெல்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் தமிழ் மீடியமில் உள்ள கணக்கை பார்ப்போம். சாப்டர் 7 வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் எக்ஸசைஸ் பயிற்சி 7.1ல் முதல் கணக்கு. இது உங்கள் புக்கில் பக்கம் 8ல் இருக்குது. ஆதி புள்ளியிலிருந்து t வினாடிகளுக்கு பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு s = 2t² + 3t மீட்டர் எனும்படி நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் t = 3 மற்றும் t = 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசைவேகம் என்ன? அடுத்து செகண்ட் கொஸ்டின் t = 3 மற்றும் t = 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள கணப்பொழுது திசைவேகம் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணுவோம். இது கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம எஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இங்கே s = 2t² + 3t கொடுத்துருக்காங்களா? இந்த எஸ்ஸை நம்ம f(t)ன்னு வச்சுக்கிடுவோம். சராசரி திசைவேகம் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு உள்ள ஃபார்முலா f(b - f(a) / b - a. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கொஷினில் கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனில் டீக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ இந்த t = 3 t = 6ல் பிங்கிற வேல்யூ 6, ஏங்கிற வேல்யூ 3. இதை இந்த இதில் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். f(b - f(a)ங்கிறத f(b)யோட மதிப்பை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். f(b)ங்கிறது f(t)க்கு இந்த வேல்யூ. அப்போ f(b)னா பியோட வேல்யூ 6. அதுக்கு இந்த ஈக்குவேஷனில் உள்ள வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். அப்போ 2 × t², 6² + 3t. 3tனா 3 × 6 அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி f(a) பார்ப்போம். f(a) = இதே மாதிரி எழுதணும்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனில் t இருக்கிற இடத்துல நம்ம 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். s = 2t² + 3tல t இருக்கிற இடத்துல நம்ம 3 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 × 3² + 3t. 3tனா 3 × 3 அப்படின்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு f(b)யை கால்குலேட் பண்ணுவோம். 2 × 6², 6²ஓட வேல்யூ 36. அப்போ 2 × 36 ப்ளஸ் 3 × 6, 3 6 18. 2 × 36 72 ப்ளஸ் 18, 72 18 90. இப்போ f(b) கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே f(a) பார்ப்போம். இதே மாதிரி கால்குலேட் பண்ணேன்னா 2 × 3² 9 ப்ளஸ் 3 × 3 9. 2 + 2 × 9 18, 18 + 9 27. இப்போ சராசரி திசைவேகம் பார்ப்போம். இப்போ சராசரி திசைவேகம் f(b)க்கு கால்குலேட் பண்ணியிருக்கிற வேல்யூ 90 மைனஸ் f(a)க்கு கால்குலேட் பண்ணியிருக்கிற வேல்யூ 27 டிவைட் பை b - a. b - a-னா 6 - 3. இப்போ 90 - 27னா 10 - 7 3. இங்கே 8 இருக்கும். 8 - 2 6, 63/3. இப்போ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 3 3, 23 6, 1 3 3, 21 நமக்கு ஆன்சர் கிடைக்கு. திசைவேகத்தில் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது வினாடிகளுக்குள்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு நம்ம யூனிட் எழுதணும், அலகு எழுதணும். இது சராசரி திசைவேகம் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். அடுத்து செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறது கணப்பொழுது திசைவேகம் t = 3 மற்றும் t = 6 வினாடிகளுக்கு இடையே
உள்ள கணப்பொழுது திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கணப்பொழுது திசைவேகத்துக்குள்ள ஃபார்முலா என்னென்னா, இந்த எஸ்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம அந்த t=3 t=6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். கணப்பொழுது திசைவேகம் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ds/dt. நமக்கு எஸ்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஷினில். 2t² + 3tன்னு இருக்குது. அதை எடுத்து எழுதுவோம். இப்போ இந்த எஸ்ஸோட வேல்யூவை நம்ம டிஃப்ரென்சியேஷன் எடுப்போம். அதாவது ds/dt. டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, அதில் உள்ள வேரியபிளாக உள்ள லெட்டர்ஸோட பவரை பார்க்கணும். டீயோட பவர் 2, அந்த 2ஐயும் இல்லை டீக்கு லெஃப்டில் உள்ள நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 2 × 2 4. அப்புறம் இதோட பவரோட -1 பண்ணணும். அப்போ 4t. 2 - 1 1 1 நம்ம போட்டால் ஒன்று தான், போடாட்டில் ஒன்று தான். அதனால் அப்படி வச்சுல 4t பவர் 1 சேம் தான். இங்கே 3tங்கிறது டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது அதே மாதிரி செஞ்சோம்னா டியில் 1 - 1ன்னு வரும். 3t 1 - 1 அப்படின்னு வரும். அது 3ன்னு மட்டும் எழுதுனா போதும். 1 - 1 0. 3t பவர் 0. எனிதிங் பவர் 0 வந்து எனி நம்பர் பவர் 0 நமக்கு 1 தான். அதனால் நம்ம இந்த இடத்துல ஆன்சரு 3ன்னு எழுதுகிறோம். இப்போ நமக்கு செகண்ட் கொஸ்டினில் கேட்டார், t=3 மற்றும் t=6 வினாடிகளுக்கிடையே உள்ள கணப்பொழுது திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வெலாசிட்டிக்கு டீயோட வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணணும். கணப்பொழுது திசைவேகத்தோட மதிப்பு v = 4t + 3. இப்போ டீயோட வேல்யூ 3ஆக இருக்கும் பொழுது t = 3 எனில் கணப்பொழுது திசைவேகம் இந்த ஃபார்முலாவில் t = 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். v = 4 × tங்கிற வேல்யூ பேரில் அவங்க கொஸ்டினில் எடுக்கிறது 3 தானே கேட்டிருக்காங்க. அதனால் 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். +3. அப்போ நமக்கு வேல்யூ 4 × 3 12 +3 15. இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கிறது 15 m/s. அடுத்து இதே மாதிரி t = 6ம் கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டினில். இதே காலத்தின் மதிப்பு t = 6 எனில், அதாவது டைமு 6 செகண்ட்ஸ் இருக்கும் பொழுது கணப்பொழுது திசைவேகம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி v = 4 × 6. இந்த இடத்துல டீங்கிறதுக்கு பதிலாக நம்ம 6ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது v = 4t + 3ன்னு இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனில். இப்போ 4 × 6 + 3. இப்போ 4 6 24 + 3 24 + 3 27. நம்ம இதுக்குள்ளே யூனிட் எழுதணும். எந்த வேல்யூ எழுதினாலும் அதுக்குள்ளே அலகு எழுதணும். கொஷினில் கொடுத்துருக்கிறது மீட்டர் செகண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு திசைவேகம் ஃபார்முலா வந்து தொலைவு பை காலம். ஆனால் அதுக்கு யூனிட்டும் அப்படி தான் வரும். தொலைவு இங்கே கொடுத்துருக்குற தொலைவு மீட்டர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. பை காலம், காலத்தோட யூனிட்டு செகண்டு. இப்போ
அப்போ 27 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் t = 6 இருக்கும்பொழுது கணப்பொழுது திசைவேகம் வியோட மதிப்பு. இது அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.